முத்து இவ்வளவு நாளா போராடி தேடி அலைஞ்ச பணம் கடைசியா அவனோட கைக்கு வந்துடுது. வீட்டை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் வட்டிக்காரர்கிட்ட கூட நம்பி பணத்தை ரெடி பண்ணியிருக்கான் முத்து. இதை கேட்ட உடனே அண்ணாமலையில இருந்து மீனா வரைக்குமே டோட்டல் ஃபேமிலி பாத்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. நாளைக்கு நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்குது. ரோகிணி என்ன பிளான் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் இவ கூட சேர்த்து ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வேண்டி ரோகிணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு அவன் எடுக்கிற டிசிஷன் தான் இப்ப டோட்டல் ஃபேமிலிக்குமே டேஞ்சரா இருக்க போகுது. வீட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சிந்தாமணிட்டு ரோஹிணி சொல்லிடுறா. இப்ப மட்டும் வீடு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா சிந்தாமணியோட உண்மையான பிளான் என்னன்றது கூட கொஞ்சம் கூட ரோஹிணிக்கு தெரியவே தெரியாது. முத்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் வீணா போயிடுமா, வீடு எகெயின் ஏலத்துக்கு போயிடுமா, இல்ல லாஸ்ட் மினிட்ல முத்து இந்த சதியை கண்டுபிடிச்சு ஃபேமிலி காப்பாத்திடுவானா, முத்துவோட கனவு நொறுங்கிடுமா, முத்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீட்டை காப்பாத்துமா, இல்ல சிந்தாமணியோட ஒரு திட்டம்னால எல்லாமே தலைகீழ மாறிடுமா. இந்த எக்ஸைட்டிங் டர்னிங் பாயிண்டோட முழு ட்ரூத் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.